வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக என்னோட அபாயா கலெக்ஷன்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி அதை தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல் லன்ச் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா மட்டன் மந்தி, அதுவும் கிரில்டு மட்டன் மந்தி செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ ஃபுல் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நிறைய நம்ம ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாவில் வந்து கேட்குறீங்க, அக்கா உங்கள் அபாயா கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, ப்ளீஸ் எங்களுக்கு ஒரு வாட்டி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளோட ஷாப்பிங் வீடியோஸ்க்காகவே வந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னீங்க vlog எல்லாம். ஸோ அவங்களுக்காக இந்த நான் எங்கே அபாயா வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். எப்பயும் ஒரே இடத்துல நான் வாங்க மாட்டேன், ஒரு டைமில் ஒரு மால். பட் எல்லா அபாயாவும் பார்த்திங்கன்னா அபுதாபிக்குள்ளே தான் இருக்கும். நான் துபாயில் இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை. துபாயில் தான் நிறைய பேர் கேட்குறீங்க எங்கே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு நிஜமாவே தெரியல. இந்த அபாயம் வந்து மதீனா சைடில் தான் எடுத்தது. நான் ஷாப் நேம் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து டிஎம் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக. இந்த அபாயம் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ட்ரெண்டில் இருக்க அபாயாஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி க்ரஷ்டு மெட்டீரியலில், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஷாப்பில் கூட வந்து விலை அதிகமாக இருந்துச்சு. பட் இந்த ஷாப் பார்த்திங்கன்னா துர்க்கிஷ் தான். ஓகே, ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ரீசனபிளாக இருந்துச்சு, ரேட் எல்லாமே அஃபோர்டபுளாக இருந்துச்சு. இது வந்து வெல்வெட் அபாயா மாதிரி. இது வரைக்கும் நான் வெல்வெட்டில் அபாயா போட்டதே இல்லை. பட் இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி கை ஃபுல்லாக வந்து இந்த ஸ்லீவ்ஸில் டிசைன், அதுக்கப்புறம் பின்னாடியும் இருந்துச்சு. நான் இன்ஷாலாக ஒரு தடவை வீட்டில் போய்ட்டு உங்களுக்கு நல்லா கிளியராக காட்டுறேன். உங்கள்கிட்ட எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எது வாங்குறது எது விடுறதுனே தெரியல, அந்தளவுக்கு எனக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் மாடஸ்ட்டு வேறு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபுல் ஸ்லீவ்ஸ் வச்சு அந்த கவுன் மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி டீனேஜர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு இவங்ககிட்ட வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லா கலெக்ஷன்ஸும். பார்ட்டி வேர், அதுக்கப்புறம் ஜலாபி, அரபிக் ட்ரெஸ், அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் கூட போட்ட அந்த க்ரீன் ட்ரெஸ் வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டிங்க எங்கே வாங்கினீங்கன்ட்டு. இந்த ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். இவங்ககிட்ட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வாங்குகிற ட்ரெஸ்ஸு வந்து ஊரில் நம்மளுக்கு போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வந்து ஹெவியாக இருக்கும் மெட்டீரியல். நம்ம ஊரில் ஃபுல்லாக இங்கேனா ஏசி ஃபுல்லாக இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஊரில் வந்து போடுறது அந்தளவுக்கு நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த லைனிங் கிளாத் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் ரொம்ப ஹெவியாக இருக்குது. பட் இங்கே இருக்கிற இவங்ககிட்ட இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே போட்டால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லுக் வந்து இருக்குது. மோஸ்ட்லி நமக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறவங்க வந்து யூகே அப்படி இல்லைனா யூஎஸ்லேருந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுவீங்க. யூஏக்கு வந்தால் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், அபாயா எங்கே வாங்கலாம், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு ஹிஜாபில் எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு லேட் ஆனாலும் எப்படியும் நான் ஒரு 1 வீக்குள்ளே பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணிடுவேன் ஃப்ரீயாக இருக்கும்போது. நான் ரெகுலராக ஹிஜாப்ஸ் வாங்குகிற ஷாப்பும் இது தான். நிறைய ஷிஃபானில் பார்த்திங்கன்னா இப்போலாம் நிறைய கலர்ஸில் நிறைய டிசைன்லாம் வருது. நான் எப்பயுமே ஃபஸ்ட்லாம் காட்டன் தான் வேர் பண்ணுவேன். இப்போலாம் பார்த்திங்கன்னா காட்டனில் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டிசைனே இல்லை. ஷிஃபான் ஹிஜாப்ஸில் தான் இந்த மாதிரி லேஸ் வச்சது, அதுக்கப்புறம் இந்த மல்டி கலர், டபுள் கலர், அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கு. ஷாப்லேருந்து என்னென்ன அபாயாலாம் நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா கிளியராக காட்டுறேன். ரொம்ப அழகான கோல்டன் அண்ட் பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இதுதான் என்னோட புது அபாயா. இந்த அபாயா வேர் பண்ணி நான் 2 ரீல் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்க எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எம்ப்ராய்டரி டிசைன் தான், 2 ஸ்லீவ்ஸ்லுமே கொடுத்துருக்காங்க. அது போடும்போது உங்களுக்கு ஸ்லீவ்ஸில் வந்து அழகாக தெரியும். ஸோ இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை விட இந்த ஸ்லீவ்ஸை விட என்ன ரொம்ப அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த அவங்களோட பிராண்டை வந்து போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும் இதை வேர் பண்ணும்போது. ஸோ அடுத்தது இந்த அபாயா வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணலை, இது வரைக்கும் நான் இது வந்து போடலை. சரி, ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் போடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஸ்லீவ்ஸில் டிசைன் அதே மாதிரி கோல்டன் அண்ட் பிளாக். ஆனால் வெல்வெட் கிளாத் இது. இந்த கலரே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பிளாக் வந்து அந்த கோல்டன் வந்து நல்லா இருக்கு, அந்த வெல்வெட்டோட அந்த டார்க் கலருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா துர்க்கிஷ் டிசைன் தான் இது. ஸோ உங்களுக்கு எந்த அபாயா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் 2 அபாயா இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த அபாயா பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வரும். அதுக்கப்புறம் அபாயா ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபுல்லாகவே லேஸ் வச்சுருக்கும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு தெரியணும் அந்த மாதிரி கிடையாது. இந்த ஊரில் அது எப்படி வேர் பண்ணுவாங்கன்னா, உள்ளே வந்து ஜலாபியா போட்டுருவாங்க. அந்த ஜலாபியா வந்து அந்த இப்போ பார்ட்டி வேர்க்கெலாம் போடுற மாதிரி. இப்போ நம்ம எங்கேயாச்சும் கல்யாணத்துக்கெலாம் போகிறோன்னா
சில பேர் வந்து அபாயா வந்து கலட்டுறதுக்கு விரும்ப மாட்டாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி இந்த லேஸ் மூலிமா பார்த்திங்கன்னா நம்ம என்ன ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு லைட்டாக தெரியும். அது பார்க்க அழகாக இருக்கும். முக்கியமாக அந்த ஜலாபியா வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக தெரியும். ஆக்சுவலி இந்த அபாயாவுக்கு வந்து பட்டன்ஸே கிடையாது. இது ஓப்பன் அபாயா தான். இது மேலே ஒரே ஒரு பட்டன் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இது அப்படியே வந்து ஓப்பனில் இருக்கும். அந்த உள்ளே இருக்க ஜலாபியா வந்து கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ளோயாக அந்த மாதிரி தெரியும். ஸோ நான் தான் வந்து பட்டன் வைக்க சொன்னேன், நம்மளுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த அபாயா வந்து இஜிப்ஷியன் ஸ்டைல் அபாயா அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அபாயா மாதிரியும் வேர் பண்ணலாம், நம்ம ட்ரெஸ்ஸு மாதிரியும் வேர் பண்ணலாம். இதுவும் நம்ம போட்டால் நல்ல ஒரு லுக் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய பட்டன்ஸ் வச்சு அதுக்கப்புறம் இதை டைப் பண்ணுறதுக்காக இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்க. எனக்கு பர்சனல் ஃபேவரட் இந்த அபாயா. எவ்ரிடே யூஸ்க்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கொஞ்சம் வந்து ஹெவியாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ஸோ பசங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுவாங்க. சுவேராக்கு வந்து இந்த ஆலு பரோட்டா வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போது ஜும்மா டைமில் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு சீக்கிரமாக செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா பசங்க வந்து கரெக்டாக அந்த ஜும்மா டைமில் 1 மணிக்கு வந்து வந்துடுவாங்க. அதுவும் ஸ்கூல்லேருந்து வரும்போது ரொம்ப பசியில் வருவாங்க. வந்தோடனே வந்து ஒரு 2 o'clock பார்த்திங்கன்னா அன்றைக்கி லஞ்ச் வந்து ரெடியாக இருக்கணும். இல்லைனா பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து தூங்கிடுவாங்க. ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் தூங்கினா பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 o'clock தான் வந்து எழுந்திரிப்பாங்க. ஹேய் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நிறைய ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. பார்லி ஃப்ளார் இதில் வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்லாம். ரெட் ஜோவர் இன்ஸ்டன்ட் தோசா மிக்ஸ். இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு தண்ணியும் உப்பும் கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours நம்ம வந்து புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தோசை சுடலாம். சம்பா இட்லி மிக்ஸ் அமைச்சிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். ஹாட் வாட்டரும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 hours மினிமம் வந்து இது வந்து புளிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். நிறைய மில்லட் வெரைட்டி உங்ககிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் மாதிரி புட்டு ஃப்ளாரும் நம்மளுக்காக அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் மால்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது எனக்கு வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ரொம்ப அனிமிக்காக இருக்கிறதால நான் இப்போ இதான் வந்து குடிச்சிட்டு வரேன். 1 கப் சூடான பாலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பீட்ரூட் மால்ட் பவுட்ரு வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். சுகர்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. அதிலே வந்து அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும். டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் வந்து மார்னிங் இதை குடிக்கலாம். நான் இப்போ இதை தான் வந்து குடிச்சிட்டு வரேன். ஸோ நானே ரொம்ப கொஞ்ச நாள் முன்னாடி அனிமிக்காக இருந்தேன். இது குடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். இப்போது நல்ல டேஸ்டியாகவே இருக்கும். இதை நம்ம முக்கியமாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இவங்களோட பேக்கிங்குமே ரொம்பவே நல்லாயிருக்கு. அப்படியே நம்ம சீல் பண்ணி வச்சிடலாம் யூஸ் பண்ணிவிட்டு. இது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட நிறைய ஹெல்த் மிக்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. அவங்க பேஜில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். லேடிஸே வீட்டில் செஞ்சு இது வந்து சேல் பண்ணுறாங்க. நீங்கள் இது வந்து ரீசேல் கூட வந்து பண்ணலாம். ஹோல்சேல் ப்ரைஸில் கூட அவங்க வந்து கொடுப்பாங்க. ஒரு பேக்கு பின்னாடியும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த மிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனுமே இருக்காது எப்படி செய்யணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஹஸ்பண்ட் ஆல்ரெடி ஜும்மா ப்ரேயர் கிளம்பிட்டாங்க. நானும் ஊது போட்டுட்டு அதுக்கப்புறம் தொழுதுட்டு நானும் என்னோடய வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா த அபாயா ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து இந்த ப்ரேயர் ட்ரெஸ் நம்மளுக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க. இது வேர் பண்ணிவிட்டு நம்ம தொழும்போது நம்மளுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் இந்த ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மந்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மட்டன் மந்தி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஹோம்மேட் மசாலா வந்து மந்தி மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன், முழு மல்லி. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், முழு பெப்பர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காவும் கிராம்பும் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அரபிக் மசாலானா இவ்வளோ தான். இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிட்டு போகிறோம். இந்த மசாலா நீங்கள் சிக்கன் மந்தி, மட்டன் மந்தி எல்லா மந்திக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மந்தி செய்கிறதுக்கு ஒரு 3 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 minutes நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். மட்டன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷோல்டர் பீஸ் வந்து வாங்கியிருக்கோம். மந்திக்குன்னு சொன்னாலே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து ஒரு 800 grams அளவுக்கு இருக்குது. ரைஸ் ஒரு 600 grams அளவுக்கு இருக்குது. ஸோ கொஞ்சம் மட்டனோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் எப்பயுமே மந்திக்கு. நாங்கள் வந்து இந்தியன் மீட் தான் வந்து வாங்கியிருக்கோம். நீங்கள் வேணும்னா நல்லா உங்களுக்கு நல்லா ஃபேட்டன் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து லோக்கல் மீட் கூட, லோக்கல் அப்படி இல்லைனா ஆஸ்திரேலியன் மீட் கூட நீங்கள் வந்து வாங்கலாம். மந்திக்கு நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாஃப்ரான் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக சூடான தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். மட்டன் நாங்கள் எப்படி கட் பண்ணி கொண்டு வந்திருக்கோன்னா, நாங்கள் குக்கருக்குள்ளே வந்து அப்படி ஃபோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரி அவங்கக்கிட்ட சொன்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டு வந்து போட்டு கொடுப்பாங்க. அப்போ தான் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி குக்கருக்குள்ளே வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன்.
மட்டன் மேரினேஷன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பல் பூண்டு வந்து இந்த மாதிரி நல்லா மிக்சியில் வந்து பல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பவுலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சாஃப்ரான் சோக் பண்ணி வச்சிடணும் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு வந்து பல்ஸ் பண்ணி வச்சிடணும் இல்லையா, அது சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து ரைஸ்க்காக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம அரைச்ச இந்த மந்தி மசாலா பவுடர் இது ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்க அந்த மட்டனுக்கு வந்து இந்த ஸ்பைஸ் பவுடர் வந்து கரெக்டாக இருக்கும் குவான்டிட்டி. அடுத்தது பெப்ரிக்கா பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது இல்லைனா சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மட்டனில் எல்லா இடத்துலையுமே நல்லா வந்து அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் சிக்கனில் செய்கிறதா இருந்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான், இதே மாதிரி மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்போது மட்டனில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போது இது ஒரு 1 ஹவருக்கு நம்ம வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ரேப் பண்ணி வச்சிடுறேன். இப்போது ப்ரெஷர் குக்கரில் இந்த மட்டனை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போது இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு பாதி வெங்காயம் மட்டும் கட் பண்ணி சேர்க்குறேன், அவ்வளோதான். இப்போ குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரைஸ்க்காக என்னென்ன ஹோல் ஸ்பைசஸ் தேவைப்படும்னு பார்க்கலாம். பே லீஃப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 வந்து ட்ரை லெமன் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பு, அதுக்கப்புறம் 2-3 பீஸ் பட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கார்லிக் வந்து கொஞ்சமாக பல்ஸ் பண்ணி வச்சுருவோம், அது கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட் பிங்கிஷ் கலர் வரணும். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் எல்லாமே வந்து இந்த கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நல்லா ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாதி கேப்சிகம் வந்து நல்லா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ இதையும் சேர்த்து இந்த ஆயிலே ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். 4 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மட்டன் வந்து வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த மட்டன் பீசஸ் மட்டும் தனியாக எடுத்து ஒரு ட்ரேயில் வச்சுக்கிறேன். நீங்கள் சிக்கனில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் அப்படியே கூட வேக வச்சுக்கலாம், ப்ரெஷர் குக்கர் தேவையில்ல. இப்போது இந்த நம்ம குக் பண்ண அந்த மட்டன் ஸ்டாக்கை இதில் ஊற்றிடுங்க. நான் வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி தான். 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 6 கப் தண்ணி வந்து தேவைப்படும். கொஞ்சமாக வந்து ஸ்டாக்கும் கொஞ்சமாக வந்து பாதி வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு. ஏன்னா நம்ம மட்டன் வேகிறதுக்கு மட்டும் தான் உப்பு சேர்த்துருந்தோம். ரைஸ்க்கு கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டைமில் நம்ம மட்டன் பீசஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பேனில் கொஞ்சமாக பட்டர் அப்படி இல்லைனா ஆயில் சேர்த்துட்டு இப்போ இந்த மட்டன் பீசஸை வச்சுருங்க. 2 சைடுமே நல்லா வந்து grill ஆகிட்டு வரணும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் இப்போ இந்த மட்டன் பீஸை திருப்பி போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் வந்திருக்கணும். இப்போ இந்த சைடுமே நல்லா குக் ஆகட்டும். நீங்கள் அவனில் வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம். இப்போ 2 சைடுமே நல்லா அந்த கலர் வந்துருச்சு. நம்ம ஹனித் மட்டன் மந்தி செய்கிறதால இந்த மாதிரி நான் grill பண்ணுறேன். இல்லைனா அப்படியே நம்ம இந்த வேக வச்ச மட்டனே அப்படியே ரைஸில் வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். ஹனித்னால் வந்து இந்த grill பண்ணுறது தான், இந்த மட்டன் grill பண்ணி வைக்கிறது தான். மட்டன் எல்லா சைடுமே நல்லா grill ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரைஸ் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். தண்ணிலாம் வற்றிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த மட்டன் பீசஸ் எல்லாமே எடுத்து வச்சிடலாம். மட்டன் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம தம்மில் போட போகிறோம். மட்டன் பீசஸ் எல்லாம் வச்சுட்டு இப்போ ஒரே ஒரு பீஸ் சார்கோல் வந்து நான் நெருப்பில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு சின்ன கப்பில் நெய் அப்படி இல்லைனா வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நெருப்பில் இருக்கிற அந்த சார்கோலை இதில் வச்சுருங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே தம்மில் விட்டுடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து இந்த டச் அவன்றதா அப்படியே சூடாகவே இருக்கும், அதனால் நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். அவ்வளோதான், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான மட்டன் மந்தி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த சார்கோலை எடுத்துகிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக வீட்டிலே நம்மளே மட்டன் மந்தி செஞ்சு ஃபேமிலி ஃபுல்லாக நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம். வெளியில் மட்டன் மந்தி வாங்கினா எவ்வளோ காஸ்ட்டாகவும் உங்களுக்கே தெரியும். நீங்களும் இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஜும்மா லஞ்சுக்காக தான் நான் செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதுவும் நம்ம மட்டன் வந்து grill வர பண்ணியிருக்கோம், ஹனீத் மட்டன் மந்தி. ஸோ செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு சென்ட் பண்ணி வைங்க. இப்போ பாருங்கள், இந்த மட்டன் வந்து நான் எடுத்து காட்டுறேன். ரொம்ப சூடாக இருக்குது, என்னால் உடைக்க கூட முடியல.
எப்பயுமே மந்திக்கு வந்து மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கணும். சும்மா இப்படி தொட்டாலே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் மந்தி சட்னி வச்சு சாப்பிட்லாம். பட் எங்களுக்கு வந்து அது பிடிக்காது. நாங்கள் வந்து ரைத்தா வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டோம். I want to meet Anirudh. I'll say hi. And I also want to meet Vijay. லியோ எப்போ வந்துச்சோ அப்போத்துலேருந்து விஜய் பார்க்கணும், அனிருத் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பயங்கர ஃபேன். Also Rajini. ரஜினி ஜெயிலர் வந்ததுலேருந்து. லியோ ரொம்ப பிடிக்குமா? லியோ கேரக்டரு நேம் என்ன? Leo's sister, Leo's dad. பார்த்திபனா? And Leo's சித்தப்பா. லியோஸ் சித்தப்பா. தென் and also little daughter. Also little daughter. Oh, little daughter. Then what about Trisha? You know Trisha? லியோ மூவி எதுக்கு பிடிக்கும்? Style. It's interesting. ஃபர்ஸ்ட் சீன் ரொம்ப பிடிக்கும்ல? First scene it is boring. ஹைனா சீன் பிடிக்கும் தானே? First scene is boring and interesting. அப்புறம் எந்த சீன் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு? ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. வாட் அபவுட் ஜெயிலர்? Which is your favorite song? Hukum. Tiger ka hukum. Your favorite song? ரஜினி எதுக்கு பிடிக்கும்? Style. We met in Chennai. One man was Vijay's neighbor. அப்புறம் நைட் வந்து ஏதாச்சும் டெசர்ட் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால் நாங்கள் கல்ரியா மால் வந்து போனோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாலே இது தான். நாங்கள் அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த மாலுக்கு தான் வந்து போவோம் அபுதாபியில். இந்த கஃபேயோட அந்த ஆம்பியன்ஸே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கேக் சாப்பிட்றமோ இல்லையோ இந்த உள்ளே வந்து போயிட்டு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே உள்ளே போயிட்டேன். கேக் வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா எங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே சீஸ் கேக்காக இருந்துச்சு. எங்களுக்கு யாருக்குமே சீஸ் கேக் அந்தளவுக்கு பிடிக்காது. ஏன்னா அது ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட்டு வரும். அதனால் வந்து ஓகே உள்ளே வந்தாச்சு, ஏதாச்சும் வாங்கி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து அந்த பிஸ்தா கேக் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு ஒரே ஒரு பீஸ் கட் பண்ணி சின்னதாக வந்து வாயில் வச்சு பார்த்தா ஒரே புளிப்பு, சாப்பிடவே முடியல. நானும் சுகரை எந்த டெசர்ட் வேணாலும் சாப்பிட்றோம், பட் இது எங்களால் சாப்பிடவே முடியல. ரொம்ப திகட்டுற மாதிரி இருந்துச்சு. பேக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். பில்லு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பீஸ் கேக்கே 65 dirhams தான். நாங்கள் நிறைய இடத்துல இந்த மாதிரி கஃபேல சாப்பிட்ருக்கோம். 25 dirhams அப்படி தான் இருக்கும். பட் இந்த ஆம்பியன்ஸ்க்காகவே இந்த ரேட்டா என்னன்னு தெரியல. எங்கே ரெடியாக இருக்கா? இவ்வளோ அழகாக எப்பயுமே ரெடியானது இல்லை. அவளே எல்லாமே அவளே ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டா, அவளே ஜுவல்ஸும் போட்டுக்கிட்டா. கை கட்டு. அதேங்கப்பா. ஆரிஸும் ரெடி ஆகிட்டான். ஆரிஸ் கூப்பிட்டு போகிறோம்ல. ஆரிஸ்க்கு உடம்பு சரியில்லை. Wear coat, you feel cold. I know. So, see you. சுயரா இவ்வளோ அழகாக எங்கே ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோன்னா அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு பார்ட்டி, அதுக்காக வந்து கிளம்பிட்டு இருக்கா. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் அண்ட் vlogs பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.